கம்மின் ஃபியாத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியாத்தன் கசீரா. கொஞ்ச பேர்கள் நிறைய பேர்களை வென்ற வரலாறு, எவ்வளோ வரலாறு, இஸ்லாமிய வரலாறு இருக்குன்னு நல்லா சொல்றான். பொதுவாக அரசியல் எடுத்துக்கிட்டா ஒரு நாட்டை ஒரு நாட்டு அரசன் ஜெயிக்கும் பொழுது ஒரு பெரும்படையை கொண்டு போனா தான் ஜெயிக்க முடியும். ஆன்மீகவாதிகளை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஒரு நாட்டையே கைப்பற்றிடுவாங்க. ஒரு அரசியல் இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டா, அமெரிக்காங்கிறது உலகத்திலேயே ஆயுதங்கள் அதிக வைத்திருக்கக்கூடிய நாடு. அதனாலே அமெரிக்கா என்கிற பேரை கேட்டாலே எல்லா நாட்டுக்குமே ஒரு பயம். ஆனால் ஆன்மீகவாதிகள் ஆட்களை நம்ப மாட்டாங்க, ஆண்டவனை நம்புவாங்க. அமெரிக்கா என்பவன் ஆயுதத்தை நம்புறான், ஆயுதத்தை வச்சுதான் உலகத்தை ஆள முடியும்னு நினைக்கிறான். ஆனால் அம்பியாக்களும் அவுலியாக்களும் சஹாபாக்கள் எல்லாருமே அதுல வருவாங்க. கொஞ்ச பேர்கள் எத்தனையோ பேர்களை வீழ்த்தி ஜெயித்திருக்கிறார்கள். அது ஒன்னு ரெண்டு இல்ல, நிறைய சரித்திரம் நல்லாவே சொல்லி காட்டுறான். நீங்க பதிர் போருங்கிறது அதுல ஒரே ஒரு செய்தி தான். அப்படி பார்க்கிற பொழுது ஆன்மீகவாதிகளை எடுத்துக்கொண்டால், இன்னைக்கு முகலாயர்கள் 800 ஆண்டு காலமாக இந்த இந்தியாவை ஆண்டார்கள். ஆனால் அந்த முகலாயர்கள்ல யாருமே ஹஜ்ஜி செய்ததே கிடையாது. இதை நான் சொல்லல, எங்க ஊருடைய ஒரு பெரிய ப்ரொஃபசர் சொன்னார். இன்னைக்கு இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய நான் உட்பட நம்மள மாதிரி சாதாரண அவங்க இருக்கிறதே ஒரு 50 ஹாஜிகள் இருப்பாங்க அந்த மஜ்லிஸ்லயே. ஒரு நாடு ஆளக்கூடிய அரசர்கள்ட்ட என்ன இல்லை, இஸ்லாமிய இருக்கல. ஆனால் 800 ஆண்டு காலம் சாதிக்க ஒரு ஆட்சியை பிடித்த அந்த அரசர்கள் இந்த நாட்டை எப்படி ஆக்கியிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ஆன்மீக துறையில் வந்த ஹாஜா மொயின் சிஸ்தி அஜ்மீரி சுமார் 90 லட்சம் பேர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வர செய்தார்கள் என்றால் யார் வென்றார்கள்? ஆன்மீகவாதிகள் வென்றார்களா அல்லது அரசியல்வாதிகள் வென்றார்களா? இத நான் சொல்லல, ஒரு யூத எழுத்தாளர் எழுதியிருக்கார். இது பழைய செய்தி. மிஸ்டர் ஆர்னால்ட் என்கிறவர் தன்னுடைய பிரீத்திங் ஆஃப் இஸ்லாம் என்கிற நூல்ல எழுதுறாரு, இந்தியாவில் ஒரு அதிசயத்தை கண்டேன், அதுபோல ஒரு அற்புதத்தை வேறு எந்த நாட்டிலையும் நான் காணவில்லை. அங்கு ஒரு மனிதர் கபருக்குள் கிடந்து கொண்டு, அப்படி சொல்றது மரியாதை இல்லை, ஆனா அவர் ஒரு அடித்த மொழி எழுத்தாளர் மதத்தை சார்ந்தவர்னால அவர் பாணியில எழுதுறார். அங்கு ஒரு மனிதர் கபரில் கடந்து கொண்டு முழு இந்துஸ்தானையும் ஆளுகிறார். வலிமார்கள் மறைந்த பிறகும் அவர்களுக்கு தசர்ருஃபாத்துகள் இருக்கும். இன்று பாருங்கள், அக்பருடைய பாபர் அக்பர் ஹுமாயூன் அக்பர் சொல்லி இந்த இந்தியாவில் வாழ்ந்த முகலாயர்களுடைய அந்த மன்னர்கள் எல்லாம் பறவைகள் எச்சம் போட்டு கூட்ட கூட நாதி இல்லாமல், விளக்குமாற வச்சு கூட்ட கூட நாதி இல்லாமல் இருப்பதுதான் எத்தனையோ இஸ்லாமிய மன்னர்கள். ஆனால் ஹாஜா மொயின் சிஸ்தி அஜ்மீரி அவர்களுடைய அந்த மக்பராவில் போடக்கூடிய அந்த ரோஜா பூக்கள் பிஜேபி காரர்கள் மூலமாகத்தான் நிறைய ரோஜா பூக்களை அல்லாஹ் போட வைக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு மத நல்லிணக்கம், மத ஒற்றுமை. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இருக்கிற நேரத்தில் அந்த கட்சியின் சார்பாகவே ஒரு பட்டு போர்த்தப்பட்டது, அந்த கட்சியினுடைய கொடி சின்னத்தோடு. ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, சிங்கப்பூர்ல இருந்து நம்முடைய நண்பர் ஒருவர் நமக்கு ஒரு செய்தி, முன்னாள் மஜீத் பிரதர்ஸ் நம்ம நாவூர் அனிஃபாவுடைய அந்த நிகழ்ச்சியெல்லாம் அங்க அரங்க ஏற்படுத்துவாங்க. மஜீத் பிரதர்ஸ் சிங்கை, அவர் நமக்கு இக்பால் என்ன நமக்கு ரொம்ப பழக்கம், நம்ம சிங்கப்பூர் போயிருந்த பழக்கம். அப்போ அவங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை அனுப்பியிருந்தாங்க. சொன்னாங்க, உலகத்திலே எல்லா நாட்டிலே இருந்தும் பட்டு போர்த்தப்பட்டு போச்சு, சிங்கப்பூர்ல இருந்து மட்டும்தான் போகல. அதுவும் இந்த வருஷம் சிங்கப்பூர்ல இருந்து ஹாஜா மொயின் சிஸ்தி அஜ்மீரிக்கு அந்த வருஷம் போயிருக்குங்கிறத, அந்த செய்தியைத்தான் நமக்கு, அந்த பட்டை தான் நமக்கு போட்டோவை போட்டிருந்தார். உலகத்துல உள்ள அத்தனை நாட்டில இருந்தும், அது சீன நாடுங்க சிங்கப்பூர். பாருங்க, ஆன்மீகவாதிகள் எல்லா நாட்டையும் ஆள்றாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீது பாதுஷா அவர்களுடைய மனைவி ஜுபைதா அம்மா ஒரு சமயம் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க. ஹஜ்ஜிக்கு வந்த பொழுது அவங்க இளவரசி
தங்கி இருக்கிறாங்க. காபத்துல்லால பாக்குறாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் செல்கிறார். அவருக்கு பின்ன ஒரு சலசலப்பு சப்தம், ஒரு ஊர்வலம், ஒரு பேரணினாலே மக்களுடைய அந்த அலைமோதல் கூட்டத்தில் ஒரு ஆரவார சத்தம் கேட்கத்தானங்க செய்யும். என்னடா இது, நம்ம தான் அரசி, நமக்கு தான் நம்ம போனா தான் மக்கள் பின்னால வருவாங்க, ஒரு பெரிய இளவரசி வர்றாங்க, ராணி வர்றாங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கும். இங்க என்ன ஒரு பெருங்கூட்டம் சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தாங்க. ரோடு முழுவதும் காபாவுடைய அந்த தவாஃப் செய்யக்கூடிய மத்தாஃப் இருக்குல்ல, தவாஃப் செய்யற இடம், அதுக்கு பிறகு சபா மர்வால தொங்க விட்டு அதோடு ஏறிடுவோம்ல, மேல ஏறுவோம்ல, ஒரு ஆளுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான மக்கள் போறாங்க. அவர் தவாஃப் செய்தா பின்னால தவாஃப் செய்யறாங்க. அவங்க சை செய்த தொங்க விட்டவான்னு அவங்க பின்னால ஒரு பெரும் பேரணியே போயிட்டு இருக்கு. கேட்டாங்க, இந்த ஆள் யாருன்னு கேட்டாங்க. யாரை பார்த்து கேட்கிறான்? மக்கள்கிட்ட விசாரிச்சாங்க. தன்னுடைய கணவர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி நடக்குது, மன்னர் ஒன்னும் அங்க வரல, ஆனா ஒரு மன்னருக்கு பின்னால ஒரு மன்னரை பார்க்க வந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவர் யாருன்னே தெரியல. யார்? மக்களுடைய இதயத்தை கொள்ளை அடித்த இந்த மகான் யார் என்று கேட்கும் பொழுது சொல்லப்பட்டது, இவர் ஒரு ஆலிம். எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்னா, ஈராக் நாட்டிலிருந்து. ஆலிமுல் ஈராக் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், அபூ ஹனீஃபா இமாமுடைய மாணவர். உலகம் முழுவதும் ஹனஃபி மதுஹபை பிரச்சாரம் செய்த விளம்பர் இப்னுல் முபாரக் வந்திருக்கிறாங்க. இதை கேட்டவன்னு சொன்னாங்களாம், இவர்களுக்கு பின்னாலா மக்கள் இவ்வளவு பேர்கள் நுழைகிறார்கள். ஹாதல் மலிக், இவர் ஆட்சி தான் இங்கே நடக்கிறது, இவர்தான் மன்னர். லா மலிக்குர் ரஷீத், என் கணவர் உண்மையிலே மன்னர் அல்ல, இவர் ஆட்சி தான் நடக்கிறது சொல்லிட்டு சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, என் கணவருக்கு எல்லாரும் பயப்படுறது, என் கணவர் எல்லாரும் பணத்துக்கும் ஆயுதத்துக்கு தான் பயந்து அவருக்கு பயப்படுறாங்க. ஆக உடலைத்தான் என் கணவர் ஆளுகிறார், இந்த அறிஞர் உள்ளத்தையே ஆளுகிறார் என்று சொன்னாங்க. யாரு? என் கணவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுறது எதுக்காக வேண்டி? பணத்துக்காக, அவருடைய ஆயுதத்துக்கு பயந்து. ஆனால் இந்த மனிதருக்கு பின்னால இங்க இருக்கிறவங்க எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இறங்கி இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் ஏதோ இத்தனை நூற்றாண்டுக்கு முன்னால் உள்ள ஒரு மகானுடைய இதுல வந்திருக்கிறோம் சொன்னா, இது அந்த ஆன்மீகவாதிகள் ஜெயிச்சதுனால தானே வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை அவங்களுக்கு நம்ம பதிவு கொடுத்ததுனால தானே வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஆன்மீகவாதிகள் தான் ஜெயித்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா பொதுவாகவே சில பேர்களுக்கு அல்லாஹ் தாலா நபிமார்களுக்கு ஒரு 40 வயதுன்னு சொல்லி நிர்ணயிச்சிருக்கிறான். பெரும்பாலும் குழந்தையில சின்ன வயசுல நபிமார்கள் 4 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இளமை பருவத்திலேயே நபி பதவி கொடுக்கப்பட்டது. குழந்தை பருவத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது. குழந்தையா இருக்கும் பொழுதே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாலிபமா இருக்கும் பொழுதே நபி பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த 4 பேரை தவிர 40 வயதுல தான் நபி பட்டமே எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா வலிமார்களுக்கு வயது வரம்பே கிடையாது. சின்ன வயசு, சின்ன குழந்தையிலே வலியா இருப்பாங்க. எத்தனையோ ஆத்தங்கரைக்கு போற வழியில் ஒரு குழந்தை ஒன்று அடங்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய கராமத்துள்ள ஒரு மசாரத். அப்போ வலிமார்களுக்கு விலாயத்துக்கு வயதே என்ன இல்ல, வரம்பே கிடையாது. வாலிபத்திலையும் எத்தனையோ வலிமார்கள் இருந்திருக்கிறாங்க. மன்னர் ஹாரூன் ரஷீத் ஆட்சி காலத்துல ஒரு வாலிபர் மக்களுக்கு போதனை செய்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல விஷயத்தை பத்தி போதனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கெட்ட விஷயத்தை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க. பிடிச்சி ஜெயில அடைச்சிட்டார். அவருக்கு பிடிக்கல அந்த வாலிபரை. அந்த வாலிபருடைய போதனை பிடிக்காம ஒரு இறைநேச செல்வர். ஆனால் அரசியல்வாதிகள் எப்பொழுதும் ஒரு ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு இருக்காது. ஏதோ கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்துட்டு தனக்கு ஒரு ஓட்டு சேர்க்கிறாரு, ஒரு தனி கட்சி உருவாக்குறாரு, தனக்கு ஒரு ஆட்கள் படையை உருவாக்குறாருங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க பார்ப்பாங்களே தவிர ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு இருக்காது. இல்ல, பிடிச்சி உள்ள போடும் ஜெயில அடைச்சிட்டார். ஜெயில மட்டும் அடைக்கல, மூச்சு விடாத அளவுக்கு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சு போட்டார். மறுநாள் பார்க்கணும் ரோட்ல அந்த மனிதர் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க பூட்டாகவே இருக்கு. இந்த இறைநேச செல்வர் அந்த வாலிபர் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க. உடனே அவனை கூப்பிட்டு, மண் அஹ்ரஜக், யார் உங்களை வெளியே விட்டது?
எவன் உள்ள வச்சானோ அவன் தான் வெளியே விட்டான். யாரு உள்ள வச்சு எவன் வெளியே அனுப்புனா அவன் தான் உள்ள வச்சான். என்ன சொன்னாங்க? மண் அகரஜக்க, யார் உங்களை வெளியே விட்டுன்னு கேட்டா யார் உள்ள வச்சாலும் அவன் தான் என் தப்பு. எப்படி பாருங்க பழங்கிட்டாங்க. ஆஹா, நம்ம ஒரு வழி உள்ளா வல்லவா ஜெயில வச்சுட்டோம், நம்ம பூட்டு போட்டு அவங்கள உள்ள வைக்க நினைச்சோம். அதாவது கேரளாவில் வெளியங்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு. பிரிட்டிஷ்காரன் காலத்துல காலி உமருல் காலின்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க. ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நின்னவங்க. அவங்கள பிரிட்டிஷ்காரன் ஜெயில வச்சுட்டான், உள்ள வச்சு பூட்டியாச்சு. பூட்டின பிறகு பார்த்தா பூட்டா இருக்க, ஆளை காணையில. யாரு? அவங்க மதரசால உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. யாரு? உமருல் காலி இருக்காங்களே, வெளியங்கூடுல அடங்கி இருக்கிறாங்க. கிதாபுல கூட அது வந்திருக்கு. நான் கேரளா பிள்ளைங்க மாணவர்கள்ட்ட கூட கேட்பேன், உமருல் காலியுடைய ஜியாரத் எங்க இருக்குன்னு. அப்போ அதுக்கு காவல் போட்டிருப்பாங்கல்ல, இந்த ஜெயிலுக்கு காவலாளி, அவன் வீட்டுல கெஞ்ச பாடத்துல இருக்கும்போது என் வேலை போயிடும், நீங்க ஜெயில பூட்டா இருக்கு, நீங்க இங்க பாடம் நடத்திட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க உள்ள வந்திருக்கீங்கன்னா என்னைய உயிரை எடுத்துருவாங்க அப்படின்னு. எப்படிப்பட்ட அவுளியாக்கள் பாருங்க. ஆக ஆன்மீகவாதிகள்கிட்ட அரசியல்வாதிகள் ஜெயிக்கவே முடியாது என்பதற்காக வேண்டி நம்ம சொல்றோம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆட்சி காலத்துல அரக்கன் 80 லட்சம் பேரை ஜெயில வைத்தவன். 1,50,000 பேர் தான் அவன் அவ்வளவு பேரை கொன்றவன். ஒரு இறைநேசரை ஜெயில அடைச்சு போட்டிருந்தான். அடைச்சு போகும்போது வலிமார்களுக்கு தான் அல்லாஹ் அருள் வாக்க கொடுத்திருந்தான்ல, அவன் என்ன செய்தாங்கன்னா லா ஹவுல ஒலா கூவத்த ஒரு வாசகம் வருது. அந்த மாதிரி அந்த வாசகத்துல சில வாசகம் சேர்த்து வருது. அதை சொன்னாங்க, அந்த விலங்கு அருந்துருச்சு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, விலங்கு அருந்துருச்சு, கதவன் திறந்துருச்சு. உடனே அந்த காவலாளி போய் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட, அவன் தெரிஞ்சதுன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ன செய்வானா, நம்ம தலையை எடுத்துருவானே, எப்படி அவர் தப்புனாருன்ட்டு நேர தன்னுடைய வீட்டுக்கு வந்தார். நான் மூத்தா போயிருவேன், ஏன்னா என்னுடைய காவல்ல இருந்த ஒரு ஜெயில் கைதி தப்பிட்டார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்னைய கொன்றுவான், அதனால உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன், வீட்டுல பயணம் சொல்லிட்டு போறாரு, நான் என்னைய கொன்றுவான். அப்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட கேட்டாரு, என்ன அவரு தப்பிட்டாருன்னு. எதை சொன்ன? அவர் இந்த மாதிரி ஒரு மந்திரம் ஒரு வாக்கு சொன்னாருன்னு. அப்ப அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை அவரை காப்பாத்தி இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப வலிமார்கள்ட்ட எந்த ஒரு ஆட்சி அதிகாரிகள் தன்னுடைய ஆளுமை திறனை காட்ட முடியாது என்பதற்காக வேண்டிதான் ஹஜ்ஜாஜ் மன்னர் ஹாரிஸ் பாதுஷா என்ன செய்தாரு, இப்படி ஒரு ஆளை ஜெயில வச்சிருந்தா அவர் வெளியே வந்துட்டாரன்னு சொல்லி ஒரு வலியுல்லாவை நம்ம அடைச்சு வச்சுட்டோமேன்னு சொல்லி ஒரு குதிரையிலேயே அந்த வலியுல்லாவை ஏற்றி வச்சு ஒரு அழைப்பாளர் அலௌன்ஸ் பண்ண மைக் இருக்குல்ல, நான் இந்த இறைநேசரை இழிவுபடுத்த நினைத்தேன், ஆனால் எனக்கு முடியவில்லை, கடைசியில் அவரை கண்ணியப்படுத்த அளவு தான் அல்லாஹ் ஆக்கினான் என்னை. அவர் இறைநேசரை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் அவரை ஜெயில வைத்து சித்திரவதை செய்ய நினைத்தேன், கடைசியில் அல்லாஹ் அவரை இப்படி விளம்பரம் பண்ணி வலியுள்ளான்னு சொல்ல அல்லாஹ் என்னைய வச்சான். ஆக நான் கேவலப்படுத்த நினைச்சேன், அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்த தான் என்னைய வைக்க வச்சுட்டான்னு சொல்லி நான் தோத்துட்டேன், அந்த இறைநேசர்கிட்ட நான் தோத்துட்டேன்னு சொல்லி இறைநேசர் ஜெயித்து விட்டார்னு சொல்லி மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா விளம்பரம் செய்தார்கள் செய்தியில் எழுதுறாங்க. ஒரு மன்னர் 2 மன்னர் அல்ல, ஃபிரௌன் எடுத்துக்கங்க, எப்படிப்பட்ட அரக்கன். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? நாங்க நபின்னு சொல்ல வந்தாங்க. ஃபிரௌன் என்ன செய்தான் தெரியுமா? தப்சீர் சாவில் எழுதுறாங்க. இப்ப பாருங்க, நான் என்ன வேடிக்கை காட்ட பாருங்க, மூசா நபி ஹாரூன் நபி என்ன இப்ப கேவலப்பட போறாங்க பாருங்கன்னு சொல்லி சிங்கம் புலி சிறுத்தை எல்லாம் திறந்து விட்டான். யாருக்கு முன்னால? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் தப்சீர் சாவில் எழுதுவாருங்க, சிங்கம் புலி சிறுத்தையை திறந்து விட்டா யாராவது உயிரோடு தப்ப முடியுமா? ஆனா வந்த 2 பேர்களும் அல்லாஹுடைய நபிமார்கள், அல்லாஹ் அனுப்பி வைத்த நபிமார்கள். இவன் பார்த்தான், இப்ப கேவலப்பட போறாங்க, எல்லாரும் சிரிக்க போறீங்க அப்படின்னு நினைச்சான். ஆனா வந்த சிங்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு மசாஜ் பண்ணி விட்டுச்சு. யாருக்கு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து 2 பேருக்கும் கால் அமுக்கி மசாஜ் பண்ணி விட்டுச்சு. யார் தோத்து போனது? ஃபிரௌன் தோத்து போனானா ஆன்மீக தலைவர்களான நபிமார்கள் ஜெயித்தாங்களா? இப்படி ஒரு செய்தியா 2 செய்தியா? இஸ்ரவேலர்கள் காலத்திலே சர்வாதிகாரி மன்னன் ஒருத்தர் இருந்தான், புக்து நசர்.
நபிமார்கள் எத்தனாயிரம் பல நூற்றுக்கணக்கான நபிமார்களை கொன்றவன் புக்து நசர், ஒரு சர்வாதிகார மன்னன். தானியால் ஒரு நபி இருந்தாங்க, தானியால். அந்த நபியை கொண்டு வந்து ஒரு கிணத்துல கொண்டு ஜெயில வச்சான். சும்மா வைக்கல, 2 சிங்கத்தை உள்ள தூக்கி போட்டான். அவரை கடிச்சு கொதறட்டுன்னு 3 நாளைக்கு கதவை மூடிட்டான். அந்த புகுத்து நசர் என்ற மன்னனுடைய அந்த கிணத்துல போடப்பட்ட அந்த தானியால் அலைஹிஸ்ஸலாத்தை 3 நாளுக்கு திறந்து பார்த்தா சிங்கம் அவர்களுடைய காலை அமுக்கி கொண்டு இருந்ததாம். அதனால தான் அலிலல்லான்னு சொல்லுவாங்க, காட்டு பக்கத்திலே பயணம் செய்தால், பாதுகாப்புக்காக நீங்கள் பயந்தால் தானியால் நபியை கொண்டு உதவி தேடுங்கள். தானியால் நபி அல்லாஹ் சிங்கத்தை அல்லாஹ் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்த மாதிரி ஜின்கள் நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர் சொன்னா ஓடிடும். நூ அலைஹிஸ்ஸலாம் பேர் சொன்னா, இது சுலைமான் நபி பேர் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பாம்பை கண்டால் நீங்கள் உடனே சுலைமான் நபியுடைய பேர் சொல்லி உத்தரவு கொண்டு சொல்றேன் போயிருன்னு சொல்லிருங்க, போயிரும். ஜின்னா இருந்தா போயிரும், போகலன்னா ஷைத்தான் கொன்றுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ விசச்சந்துகள் காட்டு மிருகங்களுக்கு பயந்தால் தானியால் நபி பேர் சொல்லி நீங்கள் உதவி தேடுங்கள். ஆக புகுத்து நசர் மன்னன் சிங்கத்தை போட்டு அவர்களை சித்திரவு செய்ய நினைத்தான். சிங்கம் அவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சிங்கமும் அவங்க பேரை சொன்னாலேயே பயப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவங்களை ஜெயிக்க வச்சான் தானியால் அலைஹிஸ்ஸலாத். இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ரூத் அரசன், உலகத்திலேயே 4 பேர்கள் உலகாலும் அரசர்கள், உலக ஆண்ட அரசர்கள். 2 பேர் முஸ்லீம் மன்னர்கள், 2 பேர் காஃபிர்கள், உலகத்தையே ஆண்டாங்க. அலெக்சாண்டர், துல்கர்னைன் முஸ்லீம் மன்னர்கள். காஃபிர்கள்ல நம்ரூத். இப்படி 2 பேர் முஸ்லீம், 2 பேர் காஃபிராக இருந்தவர்கள். அதுல நம்ரூத் இருக்கிறானே, அவன் தன்னையே ஆண்டவன் என்று சொன்னவன். அவன்கிட்ட உள்ள அற்ப புத்தி என்னன்னா, அடுத்தவன் மனைவியை அனுபவிப்பான். அவனுடைய அற்ப புத்தி என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அடுத்தவனுடைய மனைவின்னு சொன்னா உடனே அவன் தன்னுடைய மனைவியை ஆக்கிடுவான். அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியை அழைத்து செல்லும் பொழுது நம்ரூதுடைய ஆட்கள் அழைத்தார்கள், இது என்னுடைய தங்கச்சின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மனைவின்னு சொன்னா அவன் அழைத்து செல்லுவாங்கிறதுக்காக வேண்டி என் தங்கச்சின்னு சொன்னாங்க. ஆனாலும் அவன் அழைத்து சென்று விட்டான். பக்கத்தில் சென்ற உடனே சாரா அலைஹிஸ்ஸலாத்தை தொட முடிந்ததா? எத்தனை கற்பை அவன் பரிசோதித்த அந்த நம்ரூத் அரசன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. உடனே அந்த சாரா நாயகிட்ட விலாயத் என்னும் அற்புத சக்தி இருந்ததுனாலதான் அவங்க அல்லாஹ் காப்பாத்தணும். என்ன சொன்னாங்க தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய உடலை வந்து என்னுடைய கணவனுக்கு தவிர யாரையும் என்னுடைய கற்பை நான் என்ன செய்யல, பங்கு போடல. அது உண்மையா இருக்குமானால் இவன் மேல இவன் நகம் கூட படாத அளவுக்கு நீ காக்கணும் யா அல்லாஹ்னா. வந்தவன் வலிப்பு நோயாளியாக மாறி கடைசியில இப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள பெண் என்று விளங்கி ஹாஜர் என்ற ஒரு அடிமை பெண்ணை அவனே ஆக கற்பழிப்பதற்காக அழைத்த நம்ரூத் பரிசளித்த அந்த பெண் தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இப்படி பெரும் பெரும் அரக்கர்கள் எல்லாம் ஆன்மீகவாதிகளிடத்திலே தோத்து போயிருக்கிறார். இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றாங்க. நபியை உங்க பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தி யமன்ல இருந்து ஒரு மன்னர் வந்தாரு மக்காவுக்கு. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தி யமன்ல இருந்து ஒரு மன்னர் வந்தார். நம்முடைய தலைப்பே அதானுங்க, ஆட்சியாளர்களை வென்ற ஆன்மீகவாதிகள். 1000 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆட்சியாளர் யமன்ல இருந்து வந்தார். அவர் பேரு துப்பா உல் ஹிம்யர். குர்ஆன்லயே அல்லாஹ் துப்பா என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி இருக்கிறான் துஹான் சூரால. அந்த மன்னர் வந்த உடனே, மன்னர்கள் எப்பொழுதுமே, இப்ப சமீபத்துல கூட நம்ம நாட்டுக்கு ஒரு மன்னர் வந்திருக்கிறார், ஒரு சிறு வயசுக்கார். அன்னைக்கு தாஜ்மஹால்ல விளையாண்டு பிள்ளைகளோடு விளையாடுன்றோ எல்லா மன்னர்களும் வந்து போயிட்டு தானே இருப்பாங்க. மன்னருக்கு மதிப்பு கொடுக்கல மக்காவாசிகள். உடனே தன்னுடைய படையை வச்சு காபாவை இடிக்கிறதுக்காக நைட் பிளான் பண்ணார். நைட் பிளானோடு பிளான் பண்ணிட்டு படுத்திருக்கிறார். காலையில பார்த்தா சீல் வடிக்குது காதுல இருந்து, நாத்தம் தாங்க முடியல, அவர் பக்கத்துல நிக்க முடியல. நைட்டு என்ன நினைக்கிறாரு, நமக்கு மரியாதையே கொடுக்கல இந்த மக்கள், இந்த காபத்துல்லா இருக்கிற திமிர்ல, மறுநாள் இதை இடிச்சு நம்முடைய படைய வச்சு இந்த மக்காவை நம்ம வென்றணும் அப்படின்னு ஒரு ஆணவத்துல நினைக்கிறாரு. காலையில விடிஞ்சு பார்த்தா சீலா வடியுது காதுல, பக்கத்துல நெருங்க முடியாத துரு நாற்றம். ஆனால் அவரோடு வந்தவர்களில் 1,17,000 பேர்கள் தரைப்படை வந்திருந்தாங்க,
1,30,000 பேர்கள் குதிரைப்படையும் வந்திருந்தாங்க. ஒரு பெரும் யுத்தத்துக்கு தான் வந்திருக்காரு அவர். சொன்னார்கள் கூட 400 ஞானிகளும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வைத்தியமும் தெரியும், ஞானமும் தெரியும். அந்த 400 ஆலிம்களுக்கு என்னவும் தெரியும், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு வைத்தியம் தெரியும், வைத்தியம் தெரியும். நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகி இருக்காங்களே, நஃபீசத்துல் மிஸ்ரியா நாயகி, அவங்க ஒரு பெரிய டாக்டராகவும் வந்திருக்கிறாங்க, வலியுல்லாவும் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த 400 ஞானிகள்கிட்ட கேட்டாரு, எனக்கு இந்த மாதிரி துருநாட்டு நேற்று நல்லா தானே இருந்தேன். அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய் சுகாதார கேடுல ஏற்பட்ட நோய் இல்ல, வானத்திலிருந்து வந்த தண்டனை, அல்லாஹ் கொடுத்த தண்டனை. நாங்க வைத்தியம் பண்றா இருந்தா உலகத்துல நடமாடுற நோய்க்கு வைத்தியம் பண்ணுவோம், வானத்திலிருந்து அல்லாஹ் சோதனையா அனுப்புன அந்த இறை தண்டனைக்கு எங்களால வைத்தியம் பண்ண முடியாது. நீங்க தப்பா ஏதோ நினைச்சிருக்கீங்க. அப்ப எப்படி வைத்தியம் கண்டுபிடிச்சாங்க பாருங்க. உள்ளத்துல உள்ளத மதிப்பிடணும்னா வலிமார்கள் மட்டும் தான் மதிப்பிட முடியும். அந்த எண்ணத்தை மாத்துங்க. உடனே காபத்துல்லாவின் காதலராக மாறிவிட்டார். காபாவை இடிக்கணும் என்ற ஆணவத்தில் படித்த அந்த அரசர் காபாவின் காதலராக மாறினார். அது வரைக்கும் காபத்துல்லாவுக்கு கல்லே கிடையாதுங்க, இது துணி கிடையாதுங்க. இன்னைக்கு காபத்துல்லால கருப்பு பட்டு இருக்குல்லங்க, இந்த கருப்பு பட்டுக்கு முந்தி முதல் பட்டு துணியை தான் முதல்ல போட்டார். அதுக்கு முந்தி காபா வெறும் கல்லாகத்தான் இருந்தது. அது மட்டுமில்ல, மதீனாவுக்கு வந்தாரு. அந்த ஆன்மீகவாதிகள் சொன்னாங்க, அந்த மண்ணை தூக்கிட்டு மூக்கல வச்சுக்கிட்டு இந்த மண்ணில் தான் இறுதி நபி பிறப்பார்கள். எனக்கு முன்னால சுலைமாசத்து சொன்னாங்கல்ல, அமெரிக்காவில ஒரு செய்தி, மதீனாவுடைய மண்ணை பத்தி சொல்லப்பட்டது. அந்த மண்ணை தூக்கி மூக்கல வச்சுக்கிட்டு சொன்னாங்களாம், இந்த மண்ணில் தான் இறுதி நபி பிறப்பார்கள், இந்த வீட்டில் தான், இந்த இடத்தில் தான் தங்குவார்கள் என்று சொன்ன உடனே சொன்னார், என் நாட்டில் இருந்து நான் அனைவர்களுக்கும் வருஷம் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நிதி தர்றேன், இங்கேயே நீங்க தங்கிருங்க. 400 ஞானிகளையும் வீடு கட்டி கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் எழுதி கொடுத்து, அந்த கடிதத்தில் அவர் என்ன எழுதினார் தெரியுமா, என் ஆயுள் அந்த இறுதி நபியினுடைய ஆயுள் வரைக்கும் இருந்தால் நபியே உங்களுக்கு நான் உதவியாளனாக இருப்பேன் என்று களிமா சொல்லிவிட்டேன் என்று மதீனாவின் காதலராக மாறினது மட்டுமில்ல, தப்சீர்ல எழுதியிருப்பாங்க, யமன்ல ஒரு கபிரஸ்தான் தோண்டப்பட்டது. யமன்ல ஒரு கபிரஸ்தான் தோண்டப்பட்டது. தோன்னா அதுல ஒரு பெரிய கல் இருந்தது உள்ள. அதுல எழுதப்பட்டிருந்துச்சு, இது துப்பவு மன்னருடைய 2 மக்கள், பெண் மக்கள் என்று களிமா எழுதப்பட்டிருந்தது அந்த கல்லில். பாத்தீங்களா, தான் மட்டும் களிமா சொல்லல, தம் பிள்ளைகளை எல்லாம் களிமா சொல்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த மன்னர் ஆன்மீகவாதிகளிடத்திலே தோத்து போனார்களே தவிர அந்த மன்னர் ஜெயிக்கல. களிமா சொல்லிட்டார்லங்க, பெருமானாரன் காதலராக மாறிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிஅமல் அப்து துப்பவுல் ஹிம்யர், அடியார்களில் நல்ல மனிதர் துப்பவு மன்னர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார்கள். என்றால் மன்னர்கள், ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளிடத்திலே தோத்து போயிருக்கிறார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்கிறானே, ஒரு ஊருக்கு, எல்லா ஊருக்கும் யுத்தம் நடத்துவான். தப்சீல் எழுதுவாங்க, ஒரு ஊருக்கு அந்த யுத்தம் நடத்தினா தோத்துருவான். அவனும் முயற்சி பண்ணி பார்த்தான், இந்த ஊர்ல மட்டும் ஏன் நம்ம தோக்குறோம், எல்லா ஊர்லயும் நம்ம ஜெயிக்கிறோம், ஆனா ஒரு ஊரை மட்டும் கடைசியில பார்த்தா அங்க ஒரு ஞானிகள் கூட்டம் இருந்தது. தப்சீல் எழுதுறாங்க ரூஹுல் பயான்ல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஆய்வு செய்த, இந்த ஊர்ல மட்டும் நம்மளால ஜெயிக்க முடியலையே என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ஞானிகள் கூட்டம் இருந்தது. இவன் அந்த ஊருக்கு யுத்தத்துக்கு வர உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்து ஒரு தியானத்துல ஈடுபடுவாங்களாம். மனசை ஓர்மைப்படுத்தி அந்த தியானத்துல ஈடுபட்டுட்டா அந்த அவன் பட தோத்துரும். எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறது, அதான் பெரியவங்க எல்லாம் அப்படி அமைதியா இருந்து ஒரு தியானம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த தியானத்துல மனசை ஓர்மைப்படுத்தி தியானத்துல மூழ்கிட்டாலே இவன் பட தோத்துரும். இவன் பார்த்தான், இந்த தியானத்தை நான் கலைக்கிறேன், இந்த தியானத்தை கலைக்கிறேன், தியானம் பண்ணாதானே நம்ம தோக்குறோம்ட்டு பேண்டு வாத்தியங்களை கொண்டு வந்து இவங்க தியானம் ஈடுபடும் போது பொதுவா பாருங்க, சத்தம் போட்டாலே மன ஓர்மை போயிடும். அப்படிதானங்க, பேண்டு வாத்தியங்களை கொண்டு வந்து பயங்கரமா அவங்களுடைய ஓர்மையை கலைத்து அவன் இடையூறு செய்தான் என்று எழுதியிருக்கிறாங்க. எதுக்குன்னா, வலிமார்களிடத்திலே அரசியல்வாதிகள் ஜெயிக்க முடியாது என்பதற்கு ஏராளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிமார்கள்ல பல தரத்துல இருக்கிறாங்க, பல பேர்ல இருக்கிறாங்க. அபுதால், வலிமார்களில் அபுதால் என்ற ஒரு அடைமொழியில இருக்கிறாங்க. அபுதால்கள், அபுதால் என்ற ஒரு பேர்ல அவங்க வலிமார்கள். அபுதாலுக்கு அர்த்தம் வைக்க முடியாது, அபுதால்ங்கிறதா அந்த வலிமார்களுடைய டைட்டிலே அதான்.
அவங்க எங்க இருப்பாங்க? சிரியாவில் இருப்பாங்க. அவங்க எண்ணிக்கை மொத்தம் 40. உலகம் முடிவு வரைக்கும் 40 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள ஒரு ஆள் ஒபாத் ஆயிட்டு அல்ல ஒரு ஆள் அந்த இடத்துல கொண்டு நினைச்சிருவான், நியமிச்சிருவான் இன்னொரு ஆளை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆட்சியாளர்களுக்கும் இந்த ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சிரியாவில் ஏதாவது ஒரு இயற்கையினுடைய சீற்றம், மழையோ புயலோ பூகம்பமோ எதுவும் அவங்க இருக்கிறதுனால வராதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த ஊர்ல அவங்க இருக்கிறதுனால அந்த ஊருக்கு இயற்கையின் சுனாமி மாதிரி ஒரு சீற்றங்கள் வராது, அல்லாஹ் திருப்பி விட்டுருவான். அந்த ஊருக்கு வெற்றி கிடைக்கிறது, யுத்தத்தில் வெற்றி கிடைக்கிறது அந்த அபுதால்கள் அந்த ஊர்ல இருக்கிறதுனாலதான் சொன்னாங்க. அதனாலதான் அலி ரலியல்லாஹு அந்த தன்னுடைய படையை அங்க கொண்டு வந்திருக்கும் பொழுது சொல்லப்பட்டது, இவங்களை எதிர்த்து சாபம் எடுங்க. நான் சாபம் விட மாட்டேன் ரசூலுல்லாஹ், இந்த ஊர்ல அபுதால்கள் என்னும் ஒருவர் இருக்கிறாங்க, அந்த 40 பேர்கள்னாலதான் அந்த ஊர்ல யாரு வந்தாலும் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னாங்க, அந்த அவுலியாக்களை நான் அப்படிங்கிறதுக்காக சொல்லி காட்டினாங்க. அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகவாதிகள் எதிர்த்து யார் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது என்பதனாலதான் அப்படி சொன்னான். இன்னைக்கு பாருங்க, சவுதி இருக்குல்ல, சவுதி பழைய காலத்துல துருக்கியர்கள் காலத்துலதான் புர்தா ஷரீஃப்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலால் எழுதப்பட்டிருந்துச்சு. மௌலூதுடைய வரிகள் எல்லாம் இப்பெல்லாம் அழிச்சிருப்பான் பாருங்க. நீங்க நல்ல கூர்ந்து பாத்தீங்கன்னா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷரீஃபினுடைய அந்த அழில அந்த கிரீர்ல பாருங்க சிலது அழிச்சிருப்பான் பாருங்க நிறைய. இது சவுதிக கவர்மெண்ட் வந்த பிறகுதான் அந்த துருக்கியர்கள் காலத்துல இருந்து அந்த மௌலூது வரிகள் புர்தா வரிகள் எல்லாம் அப்படியே அழிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த காலத்துல ஆஷிக்கீன்கள் நிறைய இருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க இன்னைக்கு கிடையாது. அப்ப அவுலியாக்கள் தான், அதாவது ஆன்மீகவாதிகள் தாங்க அவுலியாக்களை சிந்திக்க, அதாவது ஆன்மீகவாதிகள் தான் அந்த அரசியல்வாதிகளை சிந்திக்கவே வச்சாங்க. பாருங்க, எப்பவுமே அரசியல்வாதிகள் ஆணவ பேச்சு தான் பேசுவான், பாத்திருக்கீங்களா? எல்லாமே ஒரு ஆணவம். பகதாதுல அப்பாசியாக்களுடைய அரசு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு அரசர் சொன்னாரு, நானும் ஒருவன், இறைவனும் ஒருவன் அப்படின்னு சொன்னார். அன வாஹித் ஒரு ரப்பி வாஹித், நானும் ஒருவன், ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் மாதிரி. ஆண்டவன் எப்படி உலகத்துக்கு இறைவன் ஒருவனோ இந்த நாட்டுக்கு பிரதமனும் ஒருவன். அல்லாஹ்வுக்கு யாரும் ஒப்பாக முடியுமா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு ஒப்பாக யாருமே ஆக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆள் என்ன சொன்னாரு? எனக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு ஒத்துமை. என்ன ஒத்துமையா? அல்லாஹ் ஒருவன், நானும் ஒருவன். பிரதமர் ஒரு ஆள் தானங்க, அல்லாஹ் ஒருவன். அந்த கூட்டத்துல ஒரு இறைநேச செல்வர் இருந்தாங்க. யாரு தெரியுமா? இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ்வுடைய 4வது தலைமுறையில வந்தவங்க. அவங்க மகன் தான் முஹம்மத் இப்னு ஜாஃபர். அவங்க சொன்னாங்க, அரசரே என்ன வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்க, இந்த வார்த்தையை கேட்டால் பூமி பிளந்துற போது வானை இடிஞ்சு மேல விழுந்துற போது. நீங்களும் ஒரு ஆளு, அல்லாஹ்வும் ஒரு ஆளா? அல்லாஹ்வுக்கும் நீங்க உங்க ஒத்துமையா சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் 2, நீங்கள் உடல் உயிர் 2ம் சேர்ந்ததுதான் நீங்க. அல்லாஹ் ஒருத்தன், நீங்க 2. நீங்கள் ஒரு பொருள் அல்ல, நீங்க எத்தனை பொருள்? 2 பொருள். சிந்தியுங்கள். அரசியல்வாதிகளை சிந்திக்க வைத்தவர்களே ஆன்மீகவாதிகள் தான். நீங்க ஒரு பொருள் அல்ல, நீங்க 2 பொருள், உயிர் உடல். நீங்கள் உருவானது 2ஆல, ஆண் பெண் 2ஆலையாக்கும் நீங்க உருவாயிருக்கீங்க. 2வது, நீங்க உட்கொள்றதே 2, சாப்பிடுறது தண்ணி உணவு, நீங்க சாப்பிடுறதும் 2. 2வது, நீங்கள் இருப்பதோ 2உடன், ஏழாமை வறுமை. எந்த நேரத்திலையும் லாஸ் ஆயிருதுலங்க, எந்த நேரத்திலையும் நோய் வந்துருது இல்ல. அப்ப நீங்கள் இருப்பதோ 2உடன். எதுடன்? அல்லாஹ் கவலையிலிருந்து கேட்கிற ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, பலகீனத்திலிருந்தும் என்னை காப்பாத்துன்னு கேட்டாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வறுமையை விட்டு காப்பாத்துன்னு கேட்டாங்கல்ல. அப்ப பலகீனம் வறுமையோடு நீங்க இருக்கீங்க. 2வது, நீ இருக்கிற நேரமும் 2, ஒன்னு டே அல்ல நைட்டு, ஒன்னு பகல் அல்ல நெய். அப்படித்தானங்க இருப்போம். நீ எப்படி 1 நான் 1 ஆண்டவன் 1 எப்படி நீ சொல்ல முடியும்? அப்படிதான் அரசர் சிந்திச்சார். ஆஹா, நம்முடைய அகக்கண்ணை திறந்துட்டாங்களே இந்த இறைநேசர். அரசியல்வாதிகளை ஆன்மீக சிந்தனையை கொண்டு வந்து ஆணவத்தை அடக்குனவர்களே யாருதான்? ஆன்மீகவாதிகள் தான். கஜினி முகமது இருக்காருலங்க, கஜினி முகமது ஒரு நாள் இந்தியாவுக்கு 18 முறை கஜினி படையெடுத்து வந்தான்னு சொல்லி கஜினி முகமத திருடன் எழுதி வச்சிருக்கான், பைத்தியக்காரன்.
மஹமூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்லாமா இக்பால் தன்னுடைய இதுல வலிமார்கள் இறைநேச செல்வர், ஆங்கிலேயம் உள்ள இந்தியாவுக்கு நிறைய ரயில் பாலத்தை போட்டு இங்க உள்ள கஜானாவை திருடிட்டு நாட்டுக்கு போறதுக்கு தான் அவன் பாலம் போட்டான். பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில ரயில் பாலம் போட்டது எதுக்கு? இங்க உள்ள வளங்களை சுரண்டிட்டு அவன் நாட்டுக்கு திருடிட்டு போறதுக்காக வேண்டி. திருட வந்தவர்கள் அல்ல, திருத்தி எழுதப்பட்ட வரலாறு. மஹமூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காங்களே, ஒரு கரும்பு தோட்டத்துக்கு வந்தாங்க. வந்தா அங்க ஒரு கரும்பு ஒடிச்சுட்டான்னு கேட்டாங்க. சாப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. அப்ப அம்மா மஹமூதுல் கஜினி முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைச்சாங்க, மன்னரா இருக்கும்போது அந்த வயசான பெரியவர், அவர் ஒரு பெரிய வலியுள்ள அந்த தோட்டத்துல நின்னவர் ஒரு இறைநேசர். அந்த தோட்டக்காரர் ஒரு பெரியவங்க, அவங்க இறைநேசர். கரும்பு நல்லா இருக்க, பேசாம நாம ஒரு வரியை போட்டு இந்த கரும்பு முழுவதும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஒரு அரசாங்க வரி மாதிரி ஜிஎஸ்டின்னு சொல்றோமா என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு கிடக்காங்க. ஏதாவது வரியை போட்டு நம்ம என்ன அரசாங்க வரின்னு போட்டு நம்ம வீட்டுக்கு அவ்வளோத்தையும் இழுத்துட்டு போயிட வேண்டியதான்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடிக்கும் போது அடுத்த கரும்பு இனிக்கல. இவங்க நினைச்சிட்டு கடிக்கிற அடுத்த கரும்பு இனிக்கல. அப்ப கேட்டாங்க, பெரியவரே என்ன முதல்ல சாப்பிட்டேன் இனிக்குது, இப்போ ருசி இல்லையே. மன்னர் ஏதோ அநியாயம் செய்ய நினைக்கிறார், அதனாலதான் அது கரும்பு இனிக்கல. உடனே விளங்கிக்கிட்டான், ஆகா நாம தெரியாமல்ல தப்பு பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டாங்களே எல்லாம் நான் தெரியாம நீ இந்த கரும்பை நான் எடுக்க மாட்டேன்னு. உடனே அடுத்து கடிக்கிறாங்க, இனிக்குது. என்ன பெரியவரே இப்ப விட ஸ்வீட்டா இருக்க? தௌபா சேர்ப்பார் பொறுத்திருது மன்னர் தன்னுடைய எண்ணத்தை மாத்தி. எப்படி ஒரு ஆன்மீகவாதிகளையும் அரசியல்வாதிகளையும் ஒரு வழிமாறாக ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? மஹமூதுல் கஸ்னவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய எண்ணத்தை அப்படியே தூய்மையாக்கி ஒரு விலாயத்துள்ள மன்னராக ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா? இதாங்க இறைநேசர்கள் வேலை. இதே மாதிரி பாரசீக மன்னன் அனுஷேர்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் பிறந்த காலம் பொற்காலம். நான் பிறந்ததே நீதமான அரசனுடைய காலத்தில் தான் நான் பிறந்தேன்னு சொன்னான். சொன்னாங்க, நான் பிறந்த காலம் நீதமான அரசன் வாழ்ந்த காலம். அது என்ன அப்படி அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஈரான் மன்னன் ஒருத்தர் இருந்தாங்க அனுஷேர்வான்ட்டு. இதே மாதிரி ஒரு மாதுளம்பழ தோட்டத்துக்கு போனான். அது பழம் நல்லா இருந்துச்சு, நிறைய சாறு இருந்துச்சு. அந்த மாதுளம்பழத்துல நிறைய சாறு இருந்துச்சான். இந்த தோட்டத்தையே நம்ம அபகரிச்சனும் நினைச்சானா. ஒரு சின்ன பையன், விலாயத்துள்ள பையன், ஒரு சிறுவை என்ன சொன்னல வலிமார்கள் சின்ன பையனாவும் இருப்பாங்க. அந்த சின்ன பையன்கிட்ட கேட்டாரு, ரெண்டாவது இன்னொரு பழத்தை திங்கிறாரு, சாரே இல்லை அந்த விதையில. என்ன தம்பி ஒரு இதுல இப்படி இருக்கு, என்ன இதுல இல்லையா? அரசர் ஏதோ அநியாயம் நினைக்கிறாரு போல தெரியுதுன்னா அடுத்து மாத்திட்டார். அப்ப உடனே அந்த மன்னர் நினைச்சாராம், இனிமேல் நம் வாழ்நாள்ல நம்ம அநியாயமே செய்யக்கூடாதுன்னு சபதம் எடுத்தாராம். காலம் காலமா அந்த மன்னருக்கு ஒரு விருதே கிடைச்சுதான், மலிக்குல் ஆதில், நீதமான அரசர் என்று அந்த மன்னருக்கு பேர் கிடைச்சுதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நீதமான அரசருடைய காலத்தில் பிறந்தவன் தான் நான் ஸல்லல்லாஹு சொல்றான். பத்திலா ஒரு ஆன்மீகவாதி ஒரு அரசியல்வாதிய ஒரு நீதவானாக ஆக்கி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதானங்க அதுக்கு அர்த்தம். இஸ்ரவேலர்களுடைய காலத்துல ஒரு அரசர் ஒரு இறைநேசரை தேடிக்கிட்டே இருந்தான். ஏன் தேடினான்னு சொன்னா, அந்த இறைநேசருக்கு இஸ்முல்லாஹ்னு தெரியும். இஸ்முல்லாஹ்னு இருக்குல்ல, ஒரு பவரான ஒரு திக்ர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு இஸ்முல்லாஹ்த்தை கற்று தந்திருக்கிறான் ஆயிஷா, அதை சொல்லி நான் எதை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு தருவான். எனக்கு நாயகமே சொல்லித்தாங்க, பொம்பளைங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா துன்யாவை கொண்டு அதை கேட்க கூடாது, பலன் இருக்காது. பொம்பளைங்க எப்பவுமே துன்யாவை தான் நிறைய விரும்புவாங்க மாப்பிள்ளைகிட்ட இருந்து. அதனால நான் சொல்லி கொடுக்க, நெத்திய முத்தி பார்த்தாங்க, ஐஸ் வச்சாங்க, நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம ஆட்கள் ஐஸ் வச்சா எல்லா ரகசியத்தையும் பொஜாயிட்ட சொல்லிடுவோம். அப்ப இஸ்முல்லாஹ்ங்கிறது ஒரு பவரானது. அது ஒரு இறைநேசருக்கு இருந்ததனால் அவங்க பொதுவாக இறைநேசருங்கிறவங்க போர்டு போட்டு இறைநேசர் அங்க டாக்டர் வக்கீல் போட்ட மாதிரி போர்டு போட்டுலாம் இருக்க மாட்டாங்க, ஒளிந்துதான் இருப்பாங்க. மக்கள் விட மாட்டாங்களே, தனக்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்சா ஒளிந்து இருந்தான். இவன் என்ன பண்ணான்னா மக்களை சித்திரவதை பண்ணான். அந்த அவுளியா வரணும், இல்லைன்னா மக்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் சித்திரவதை பண்ணிட்டே இருந்தான் அரசன். உடனே அந்த வலியுள்ளாட்ட போய் மக்கள் சொன்னாங்க, நீங்க தலைமறைவா இருக்கீங்களே, அரசர்கிட்ட போய் நீங்க ஆஜராகுங்க, ஏன்னா எங்களை ரொம்ப துன்புறுத்துறான். உடனே அந்த இறைநேசர் நேரா சந்திச்சுட்டாங்க அரசரை. நீங்க தான் இஸ்முல்லாஹ்னு தெரிஞ்சாலோ அப்படின்னு கேட்ட. ஆமா, எனக்கு தான் இஸ்முல்லாஹ்னு தெரியும், எனக்கு நீங்க கற்றுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க.
நான் கற்றுத்தரது ரெண்டாவது, முதல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்குள்ள ஒரு காளை மாட்டை கொண்டு வான்னாங்க. என்ன சொன்னாங்க? இஸ்முல்லாலத்தை நான் உனக்கு கற்றுத்தரதுக்கு முந்தி சிவப்பு நிறத்துல உள்ள வேலை வாங்காத ஒரு மாடு, வண்டி அடிக்காத, வயலுக்கு தண்ணி அடிக்காத, ஒரு வேலை வாங்காத, அதாவது பக்கத்திலேயே நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கோபமான ஒரு மாடை கொண்டு வான்னு அவங்க சொன்னாங்க. அந்த மாடை கொடுத்தான். காதுல போய் ஏதோ சொன்னாங்களா, அப்படியே கரிஞ்சி அப்படியே கங்காயிருச்சு அந்த மாடு. காதுல போய் ஏதோ சொன்னாங்க, அந்த மாடு என்ன ஆயிருச்சு? அப்படியே தீ பிடிச்சி எரிஞ்சு தீ கங்க ஆயிருச்சு. சொன்னாங்க, இதுக்கு என்ன நிலையோ நீ மக்கள் மேல கை வைத்தால் இந்த மாட்டுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை உனக்கு ஆயிரும். நான் இனிமேல் மக்களை தொந்தரவு செய்ய மாட்டேன், நீங்க உங்களுடைய ஞானத்தை எல்லாம் எனக்கு தர தேவையில்லைன்னு பயந்துட்டான். விளங்குதா உங்களுக்கு? அப்ப இஸ்முல் ஆளுங்கிறது அது எல்லாத்துக்கும் ஒரு அரசன் கேட்கறதுக்காக கொடுக்க முடியுமா? ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வலிமார்கள்ட்ட வந்து போயிட்டு இருப்பாங்க. ஹவுஸ் நாயகத்தை 3 வருஷமா வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போவாங்க. 3 வருஷமா வந்துட்டு போனாங்க. ஒரு சமயம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து ஒரு மன்னர் ஒரு வாலிபர்கிட்ட ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த வாலிபரை போய் பார்த்தான். ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது என்கிட்ட சொல்லி விடணும், எங்க வீட்டுக்கு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி விடலாம், உன் தலையெடுத்துருவேன்ட்டான். உயிருக்கு விலை வச்சுட்டான். உடனே ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது சொன்னாங்க, அந்த வாலிபர் சொன்னாங்க, இறைநேசர் மன்னர் உங்களை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு, இல்லைன்னா என்ன கொன்றுவேன்னு சொல்றாரு. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க போனாங்க. ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க போகும்போது அந்த அரசன் கேட்டான், உங்களுடைய அனுபவத்துல நீங்க கண்ட ஆச்சரியமான தகவல்கள் எது இருந்தா சொல்லுங்கன்னு. சொன்னாங்க, நிறைய ஆச்சரியங்கள், எனக்கு ஞாபகத்துல உள்ள ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் புதிய புதிய பங்களாக்கள் கட்டப்பட்டிருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு 500 வருஷம் கழிச்சு அங்க போனேன், வயலா இருந்துச்சு. ஒரு ஆள் அறுவடை பண்ணிட்டு இருந்தார். எங்க 500 வருஷத்துக்கு முந்தி இது பங்களாக்களாக பெரிய 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 அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு, இப்ப வெறும் வயலா இருக்குது. நீங்க வேற யாருக்கு மாதிரி பேசுறீங்களா? பரம்பரையா எங்க பாட்டமோட காலத்துல இது வயலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு 500 வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போனேன், அது வந்து கடலா இருந்துச்சு. அங்க ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். நான் கேட்டேன், ஏப்பா இது ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி இது வயலா இருந்துச்சு, இப்ப கடலா இருக்குது, என்னங்க இது மாதிரி எல்லாம் கேக்குறீங்க? எங்க பாட்ட மூட்ட காலத்துல இது கடலா தானே இருந்துட்டு இருக்குன்னு அந்த ஆள் சொன்னார். திரும்ப 500 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு போனா அது வெறும் காடாக இருந்துச்சு. ஒரு ஆள் கக்கூசுக்கு போயிட்டு இருந்தார் அந்த இடத்துல இருந்து. அவர்கிட்ட விசாரிச்சேன், எப்பா இது ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி கடலா இருந்துச்சு, என்ன இப்படி கேக்குறீங்க? எங்க பாட்ட மூட்ட காலத்துல இருந்து இது காடா தானே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு. திரும்ப 500 வருஷம் கழிச்சு போனா முதல்ல இருந்த ஊரை விட ரொம்ப பிரமாதமான முறையில கோட்டை கொத்தளங்களோடு அழகான முறையில பில்டிங்கோடு எழுப்பப்பட்டு இருந்துச்சு. இப்படி என்னுடைய வாழ்நாள்ல பல 1000 வருஷங்கள் ஒரே இடத்துல பல்வேறு வகையான மாற்றங்களை பார்த்த அதிசய தகவல் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்கன்னு சொன்ன உடனே அந்த அரசர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சீடனாகவே வந்துடுறேன், நான் ஆட்சியை விட்டுறேன், என்னைய ஒரு சீடனா ஏத்துக்குங்க, என்னைய பின்பற்றாதே, நான் யாரிடத்துல வந்து செல்கிறேனோ அந்த இளைஞனை பின்பற்று, அவர் ஒரு இறைநேசர்ன்னு சொல்லிட்டு போனாங்களாம். எந்த ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டலனா கொலை பண்ணிடுவேன்னு அந்த அரசர் மிரட்டினாரோ, அதே அரசர் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மண்டிட்டு என்னையே சிஷியனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அரசன் சொல்றதுங்கிறது நம்ம காலில் உழலாம், நம்ம சிஷியனாகலாம். ஒரு அரசன் சிஷியனாகிறது என்று சொன்னால் அப்போ ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்திட்ட அந்த அரசர் தோத்தார் என்பதனங்க அர்த்தம். இதை விட நம்ம வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? நீங்க பாத்தீங்கன்னா காபத்துள்ளால ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்துறது ரொம்ப உயிருக்கு ஆபத்தான விஷயம் தான். அங்க போனா உயிர் போயிடும், மூச்சு திணறலே வந்துடும். ஆனா அதனாலதான் ரசூல்லா அப்படியே கையை காட்டி முத்திட்டாங்க, பல பேர் உயிர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. ரசூல்லா போய் அங்க போய் எல்லாத்தோடு ஃபைட் பண்ணியிருந்தானா அவ்வளவு பேர் அங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டெய்லி ஒரு 100-200 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா அரசர்கள் வந்தால் அங்க மக்களை தனியா ஓரம் கட்டிடுறாங்க. அப்படிதான் அங்க நடக்குது மக்களை. ஆனால் ஒரு முறை ஒரு பிரதமர் வந்தார், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஒரு மன்னர் வந்தார், சிரியாவுடைய மன்னர். எல்லாரும் காபத்துள்ளால ஹஜ்ஜுல் அஸ்வத் கல்ல முத்துறதுக்கு அடி போடுறாங்க. கூட்டத்தோடு அவரும் சேர்ந்து அடி போட்டார். அவருக்கு இடம் யாரும் கொடுக்கல, அவர் மன்னர்ன்னு சொல்லி அவருக்கு யாருமே இடத்தை ஒதுக்கி கொடுக்கல. அவரும் கூட்டத்தோடு கூட்டமா கொண்டு நெருக்கிட்டு கிடந்தார். பிரதமருங்க, சிரியா அவரு தான் ஜனாதிபதி,
அந்த நாட்டு அந்த மக்காவினுடைய மட்டுமில்ல வேர்ல்டு இஸ்லாமிய நாடுக்கு பிரதமரா இருந்தவர் அவர். கொஞ்ச நேரம் ஆச்சு, திடீர் மக்கள் விலகுறாங்க. பார்த்தா ஒரு வெள்ளை தாடி ஒரு மனுஷன் வர்றார். வந்த எல்லாம் அப்படியே இடத்த ஒதுக்கி கொடுத்து, இப்போ ஒதுக்கி கொடுக்குறாங்கல்ல அரசருக்கு ஃப்ரீயா விடுறாங்களா, அது மாதிரி கல்ல தனியா கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த பிரதமர் கேட்டாரு, இவர் யாரு? இவங்க பிரதமருக்கு யாரும் இடம் கொடுக்கல. ஒரு வயசான ஒரு அப்பா ஒரு ஆள் வந்த உடனே இவர் யாரு அவருக்கு தெரியும், யாருன்னு தெரியாத மாதிரி கேட்டார். பக்கத்துல ஒரு புலவர் இருந்தார், ஃபரஸ்தக் என்ற ஒரு கவிஞர் சொன்னாரு, இவரையா யாரும் கேட்கிறீங்க, இவரை இந்த மக்கத்து மண்ணும் அறியும், மதீனத்து மண்ணும் அறியும். ஒரு கவிதை சொன்னார். பாத்திமாவின் பேரர் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் ஜெயினுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. பாருங்க, ஆட்சியாளர்கள் உடலை ஆண்டால் ஆன்மீகவாதிகள் உள்ளத்தை ஆளுகிறார்கள். ஆட்சியாளருக்கு யார் மக்கள் இடம் கொடுக்கல, ஆனால் ஆன்மீகவாதிகளை கண்ட உடனே அவர்கள் தங்கள் வழி விடுகிறார்கள் என்றால் ஆன்மீகவாதிகளிடத்திலே ஆட்சியாளர்கள் தோத்து விட்டார்கள், ஆன்மீகவாதிகள் ஆட்சியாளர்களை ஜெயித்து விட்டார்கள் என்பதுதானங்க இதுக்கு அர்த்தம். இது மாதிரி ஒரு நிகழ்வு அல்ல. இப்ப எப்படி சவுதி எப்படி சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை, நான்லாம் நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜன்னத்துல் பக்கி ஜியாரத்துக்கு போனா அவ்வளவு பேர் கையில உள்ள யாசின் இதையும் பிடிக்கிட்டு விடுறான். அப்படித்தானே விடுறான். ஏதாவது சலா என்கிட்ட மஸ்ஜிது நபவியில வெள்ளிக்கிழமை சலாத்து தலாயுல் கைராத்து சலாத்து ஓதலான்னு பார்த்தா ஒரு ஆலிம்சா சலா அங்க உள்ள சவுதி முஅல்லிம் அதை புடுங்கி கீழே போட்டான், குர்ஆன் ஓதுங்கிறான் என்னை பார்த்து. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய சலவாத் ஓதக்கூடான்ட்டேன். நான் பயந்து, நான் வேற இந்த அடையாளம்லாம் கொண்டு போயில போலீஸ்ல கொண்டு விட்டுருவான் போல தெரிஞ்சு பயந்து, நீ சொல்றதை நான் செய்யறேன்ப்பா குர்ஆனை தாப்பான்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டேன். ஏன்னா நான் கையில ஹாஜியினுடைய அடையாளத்தையே கொண்டு போகல. அவன் நம்மள்ட்ட நம்ம ஹாஜிக்கிறதுக்கு அறிகுறி எதுவுமே கொண்டு போகல, நமக்கு உண்டான ஐடியே கொண்டு போகல. நான் பயந்துட்டேன். சிலவங்க அடிச்சே போடுவாங்க. ஒரு ஆள் நம்ம கூட்டாளி ஒரு ஆள், நான் ஓதத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அடிச்சே போட்டாரு. அடிச்ச உடனே அவங்க கூட்டம் துருக்கிக்காரங்க சேர்ந்துட்டாங்க, அவ ஓதுறது கரெக்ட். அப்ப அந்த அளவுக்கு சுன்னத்துல் ஜமாத்து கொள்கை இன்னைக்கு மக்கா மதீனாவுல பார்க்க முடியாது. அதே மாதிரி எந்த பகதாத் கல்வியின் கோட்டையாக எத்தனை ஆயிரம் வலிமார்கள் இன்னைக்கு பகதாதில் அடங்கியிருக்காங்க தெரியுமா? அல்லாமா ஹத்தீப் பகதாதி ஈராக்கில் குடிகொண்ட இறைநேச செல்வர்கள் புக்கே வந்திருக்குது. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள், ஆயிரக்கணக்கான இமாம்கள், ஆயிரக்கணக்கான வலிமார்கள் நபிமார்கள் அடங்கின இடங்க அது. பகதாதுக்கெல்லாம் ஜியாரத்துக்கு போனது. அல்லாஹ் அந்த மாதிரி பாக்கியத்தை நமக்கு தரணும். அந்த அருமையான அந்த பகதாது கவர்மெண்ட் மாறி மோத்தசிலா என்கிற ஒரு கவர்மெண்ட் ஒரு காலத்துல இருந்தது. அவன் சூஃபியாக்களே போலின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? சூஃபித்துவம் அப்படின்னு அவனுக்கு கிடையாதுன்னா. அப்போ உடனே அபு அலி டக்காக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குலாமுல் ஹலீல் என்ற ஒரு மனிதர் என்ன செய்தாரு, சில சூஃபியாக்களை கூட்டு போய், சூஃபியாக்கள் ஒன்று இருக்குங்க, அரசர்கிட்ட போய் நீ இந்த நாட்டுல சூஃபிசத்தை நீங்க கொண்டு வரணும், ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுல 3 பேர், ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபுல் ஹசன் நூரி, இவங்கெல்லாம் பகதாதில் உள்ள வலிமார்கள். அவன் சொன்னா என்னது சூஃபிஸ்துவமா, இவங்களெல்லாம் கொண்டு போய் கொலை பண்ணுங்க அப்படின்ட்டான். இவங்கெல்லாம் குண்டர் சட்டத்துல கைது பண்ண வேண்டிய மாதிரி யாரு? சூஃபியாக்கள். இந்த நாட்டுக்கு அது இவங்க நாட்டினுடைய தேச துரோகிகள், கொல்ல வேண்டும்ட்டான். உடனே நம்ம ஆட்கள் அவங்க பயப்படல. அவங்க கொலை பண்ற இடத்துல வந்த உடனே அபுல் ஹசன் நூரி சொன்னாங்க, என்னைய முதல்ல கொள்ளுங்க, என்னைய முதல்ல கொள்ளுங்க. அவன் பார்த்தான், கத்தி வைக்கிறவன், என்னடா இது, உன்னைய முதல்ல கொள்ளவா, உங்களுக்கு எதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு பரிசா தர போறேன், என்னைய முதல்ல கொள்ளுங்க, என்னைய முதல்ல கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிய. அப்ப அவங்க சொன்னாங்க, என் கூட்டாளிமார்கள் ஜுனைதுல் பகதாதி, ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்களை விட நான் முதல்ல கொல்லப்பட்டுட்டா கொஞ்ச நேரம் அவங்க ராகத்தா இருப்பாங்கல்ல, என் கூட்டாளிகளை கொஞ்ச நேரம் ராகத்தா இருக்கிறதுக்காக நான் என் உயிரை முதல்ல கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அவங்களுக்கு லேட்டா தானே கொள்வாங்க, இந்த 10 நிமிஷம் அவங்க ராகத்தா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு தான் என்னைய முதல்ல கொல்ல சொல்றாங்க. அவனுக்கு ஆச்சரியமா போச்சு, என்னடா உயிரையே கொடுக்க தயாராகிறாங்க, இதுக்கு முண்டி அடிக்கிறாங்க. கலீஃபாட்ட போய் சொன்னாரு, சூஃபியாக்கள் சொல்லி கொல்ல சொன்னீங்களே, ஆனா அவங்க எல்லாரும் என்னைய கொள்ளுங்க உங்களைய கொள்ளுங்க, அவங்க முன்னால அடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க, சண்டைக்கு பரிசு வாங்க போற மாதிரி. அவரே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த கலீஃபா. இதை உடனே நீதிமன்றத்துக்கு இவங்க விசாரணை நடத்துங்க, இவங்களுடைய கொள்கை என்ன, இவங்க அக்கீதா என்ன, இவங்களுடைய சூஃபித்துவம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க விசாரணை நடத்துங்கன்னு இவர் நீதிபதிட்ட ஒப்படைச்சிட்டார். நீதிபதி என்ன செய்தாருன்னு சொன்னா, அவங்க 3 பேரையும் வரிசையா உட்கார வச்சார். எனக்கு சில மார்க்க சட்டங்கள் உங்கள்கிட்ட நான் கேட்க போறேன், இந்த சட்டங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவன் மதரசால ஓதவும் இல்லை. சட்டத்தை கேட்டாங்க.
அபுல் ஹசன் நூரி முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. கேட்ட உடனே ரெண்டா இப்படி திரும்பினாங்க, அப்படி இப்படி திரும்பினாங்க. கேட்ட கேள்வி உள்ள பதில் சொன்னாங்க. நீதிபதி கேட்டாரு, கேள்வி கேட்ட உடனே வலது பக்கம் திரும்பினீங்க, ரெண்டாவது இடது பக்கம் திரும்பினீங்க, அப்புறம் நெஞ்ச பார்த்து குனிஞ்சிங்க, அப்புறம் சரியா பதில் சொன்னீங்க. என்ன இந்த இது? நீங்க கேட்கும் பொழுது எனக்கு பதில் தெரியல, வலது பக்கத்துல மலைக்கிட்ட கேட்டேன், எனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். தப்சீல தாங்க வருது, ரோல் பயம் இல்ல. இடது பக்கம் மலைக்கிட்ட கேட்டேன், அவரும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். என் கல்புட்ட கேட்டேன், ரப்புட்ட இருந்து நியூஸ் எடுத்து சொல்லிட்டு எனக்கு அக்பரனி கல்பி அன் ரப்பி, என் கல்புட்ட கேட்டேன், அது என் ரப்புட்ட இருந்து அந்த தகவலை சொல்லிட்டு அவர் தீர்ப்பு எழுதினாரு. இன்கான ஹாவுலாயி ஜனாதிகா, இவர்களெல்லாம் கொள்கை இல்லவர்கள் என்றா இல்லை என்று சொன்னால் ஃபலைஸாலா வஜ்ஹில்லாஹி முஸ்லிம், உலகத்துல முஸ்லீமே எவனுமே கிடையாது. இவங்களை போய் இவன் கொள்கை இல்லாதவன் இவன் தூக்க தண்டனைனா வேற யாரியா முஸ்லீம்? பாருங்க, எந்த அரசியல்வாதிகள் இவங்களுக்கு மரண தண்டனை இவங்க கொள்கை இல்லாதவன் என்று சொன்னாங்களோ அந்த நாட்டுக்கு இந்த 3 பேரும் அந்த தசவுப் என்ற அந்த ஆட்சியாளர்களுக்கு இதயத்திலே நுழைத்தார்கள் என்றால் யாரை வென்றது? ஆன்மீகவாதிகள் தானே வென்றிருக்கிறார்கள். இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அல்ல. பகதாதுல ஒரு சமயம் மழை வரல. ஹலீஃபா என்ன பண்ணாரு, கிறிஸ்துவர்களை யூதர்களை கூப்பிட்டு ஜெப கூட்டம் நடத்த சொன்னார். முதல்ல முஸ்லிம்களுக்கு மலை தொழுக சொன்னார். எல்லாரும் மலை தொழுதாங்க, மழை வரவே இல்லை. உடனே என்ன செய்தாரு, யூதர்களை கூப்பிட்டு ஜெப கூட்டம் நடத்த சொன்னார். கிறிஸ்துவர்கள் இருக்காங்களா, ஜெப கூட்டம் நடத்துவாங்களாங்க, அத மாதிரி யூதர்களை கூப்பிட்டு நீங்களும் உங்க மதப்படி என்ன செய்யுங்க, ஜெப கூட்டம் நடத்துங்கன்னா மழை வந்துட்டுங்க. யாரு தொழுதுக்கு மழை வரல, முஸ்லீம்களை கூப்பிட்டு மலை தொழுகை தொழுங்கன்னு சொன்னா மழை வரல. அடுத்து யூதர்களை கூப்பிட்டு ஜெப கூட்டம் நடத்துக்கணும்னு மழை வந்துட்டு அவர் மண்டையை பிடிச்சிட்டாரு. நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், இஸ்லாமிய நாட்டில் இருக்கோம். உடனே அந்த பகதாதுல சஹலு துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இருக்கிறாங்க அந்த நேரத்துல. அப்ப உங்களுக்கு சொன்னாங்க, என்ன நடக்குது, தொழுது மழை வரல, யூதர்கள் ஜெப கூட்டம் நடத்தினாங்க மழை வந்துச்சு. அப்ப சொன்னாங்களாம், இந்த இது மாதிரி உள்ள விஷயத்தை சிந்திக்கிறதே ஞானிகள் தான் சிந்திக்க வைப்பாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம தொழுது மழை வராத காரணனால நம்ம தொழுது துவா உருப்படி இல்லைங்கிறதுனால அல்ல, அவன் துவாவுக்கு கபூல் ஆனதுனால மழை வரல. சொன்னாங்க, அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறான், ஏன்னா நம்ம முஸ்லீம் என்பதனால நம்மளை பிரியப்படுறான். நம்ம இப்போ துவா இப்ப மழை வராட்டாலும் 2வது மழை தொழுவான், அவன் துவா கேட்கணும், நம்ம துவாவை ஆசைப்படுறான். ஆனா அவன் அல்லாஹ் சபிக்கிறான், யூதர்களை சபிக்கிறான். அவனை தன்னுடைய வீட்டில இருந்து துரத்தணுங்கிறதுக்காக வேண்டி, அவன் வாயை மூடணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மழையை கொடுத்தான். அவன் கேட்ட பிரார்த்தனை ஒப்புக்கொள்ள போவதுக்கா அல்ல, அவனை விரட்டணும், அவன் வாயை மூடணுங்கிறதுக்காக வேண்டி. நம்ம வாயில இருந்து என்ன செய்யணும், இந்த துவாவை கேட்கணும், திரும்ப தொழுவணும், அழுகணும், திரும்ப திரும்ப அல்லாஹ் நம்ம வாயிலிருந்து கேட்கணும்னு ஆசைப்பட்டு தான் அல்லாஹ் அதை நம்ம லேட் ஆக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தான் துவா செய்ய ஆரம்பிச்சான். அல்லாஹும்ம கமா அரைத்தனா தில்லல் கமா அரைத்தஹு தில்லல் மாசியா ஃபஅரினா குத்ரத்தக், அல்லாஹ் பாவத்தின் மூலமாக பாதிப்பை எங்களுக்கு காட்ட மாதிரி உன் பவரையை நீ எங்களுக்கு காட்டு அப்படின்னு கேட்டவொன்னே மழை வந்துச்சு. அதே மாதிரி பாருங்க, யாக்கூபுல் லைஸின் ஒரு மன்னர் இருந்தாருங்க. ஒரு நோய் வந்துச்சு, குணமாகவே இல்லை. அவரும் நாட்டுல உள்ள எல்லா அரசர்கள்ட்டையும் வைத்தியம் பண்ணார், நோய் குணமாகவே இல்லை. உடனே சொன்னாங்க மன்னர்கிட்ட எல்லாரும், ஒரு இறைநேசர் உங்க நாட்டுல இருக்கிறாங்க, சஹலு துஸ்தரி பகதாதுல இருக்கிறாங்க, நீங்க அவங்க துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதியை பெற்ற இறைநேசராகும். வைத்தியத்தில் அடங்காது, மருத்துவத்தில் அடங்காத, துவாவுக்கு தான். ஒரு காரியம் நடக்குன்னா உடனே சலாத்து நிறைய வைக்கிறோம்ல, உடனே அல்லாஹ் கபூல் ஆக்கிறான் ரசூலுல்லாஹ்வுடைய சலாத்துடைய பரக்கத்தினால. அப்ப அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா, வைத்திய வேலை செய்யலையா, சஹலு துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹி துவா ஓத சொல்லுங்க, அவங்க துவாவுனால உங்களுக்கு சிபாவாகும். அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப சொன்னாங்களாம், உங்களுக்கு நோய் குணமாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நிறைய பேர் அநியாயமா ஜெயில பிடிச்சு வச்சிருக்க, அவ்வளவு பேரை நீங்க ரிலீஸ் பண்ணாலே அல்லாஹ் அந்த நோயை உங்களை குணப்படுத்திடுவான்னு சொன்னாங்க. உடனே விடுதலை பண்ணாரு, குணமாயிருச்சு. அரசரையே விழிக்க வச்சுட்டாங்களாங்க. கடைசியில தங்க காசுகள் அள்ளி கொடுத்தாங்களாம், வைரங்கள் அள்ளி கொடுத்தாங்களாம். இந்த காசுக்கா நான் உனக்கு ஓதி பார்க்கல, இந்த காசு தரதுக்கா நான் உனக்கு துவா செய்யலன்னு. மத்தவங்க சொன்னாங்களாம், இதை நீங்க வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதானே. அப்படியா, கீழே கிடக்குற 5-6 கல்ல எல்லாம் கையில பார்த்தா வைரமா இருந்தது. இப்படி கல்ல தூக்குனாலே வைரமாக அல்லாஹ் எனக்கு ஆக்குற நிலையில வைக்கும் பொழுது
மன்னர் யாக்கூப் லைசியுடைய வைரத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படுவேனா? அதே மாதிரி பகதாதுல ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பக்கீபுன் முகல்லிதுங்கிற மகான்கிட்ட, என் பையன் ரோமானிய ஜெயில மாட்டிக்கிட்டாரு, ரோம் நாட்டு ஜெயில இருக்கிறாரு, வெளிநாட்டுல ஜெயில இருந்தா நம்ம போய் ரிலீஸ் பண்ண முடியுமாங்க? இந்த செய்தியோட என்னுடைய நிறைவுக்கு வருகிறேன். அப்ப பக்கீபுன் முகல்லித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படியா உன் புள்ள ஜெயில இருக்கிறானா, ரோம் நாட்டு மன்னன் பிடிச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி வாயில எதையோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மாவும் துவா செய்யுது, அல்ல என் பிள்ளைய எப்படியாவது நாட்டுக்கு கொண்டு வந்துருன்னு துவாவும் செய்யுது. பக்கீபுன் முகல்லித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாயில எதையோ சொல்றாங்க, துவா செய்யறாங்க. அங்கிருந்து திரும்ப சில நாட்கள் கழிச்சு தன்னுடைய வாலிப மகனையே கூப்பிட்டுக்கிட்டே வருது, வந்து சொல்லுது, என் மகன் வந்துட்டாரு மகான் அவர்களே, என் மகன் வந்துட்டாரு. ஆனா அவர் ஏதோ ஒரு சம்பவம் சொல்றாரு, நீங்க கேளுங்க. என்னப்பா அப்படின்னு கேட்டான். இல்ல, நான் ரோம் நாட்டு மன்னர் மண்ணில என்ன ஜெயில வச்சிருந்தாங்க, ஜெயில் கைதிகளை எல்லாம் வேலை வாங்கினாங்க, அதுக்குன்னு காவலாளி ஒரு ஆள் இருப்பாரு, மகரிபு வரைக்கும் வேலை செய்வோம், மகரிபுக்கு பிறகு விலங்கு போட்டுருவாங்க. ஆனா நேத்து மகரிபு பிறகு விலங்கு போடும்போது விலங்கு அருந்து அருந்து உழுது, எனக்கு மட்டும் விலங்கு போட்டா மகரிபு பிறகு விலங்கு போட்டா அத்து உழுது, ரெண்டாவது ஒருத்தனை கொண்டு வந்து ரெண்டாவது புது விலங்கு போட்டா அதுவும் அத்து உழுது. என்னடா விலங்கு அத்து அத்து உழுதுன்னு சொன்ன உடனே சில பாதிரிகளை கூட்டு வந்து, இந்த கைதிக்கு மட்டும் இந்த டயத்துல மகரிபு பிறகு விலங்கு அத்து உழுது என்னன்னு விசாரிச்சா, அப்ப அந்த பாதிரி சொன்னாரு, உனக்கு தாய் இருக்காங்களா? ஆமா. உன் தாய் செய்த துவாவுனாலதான் இந்த விலங்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அரசனே தோத்துட்டான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? இவர் ஒரு சாதாரண ஆளா இல்ல, ஒரு தெய்வீக துவாவை பெற்றவர் இவரு. இவர் இந்த நாட்டினுடைய ஜெயில வைக்கிறதை விட இவரை பரிசை கொடுத்து மரியாதையா ஊருக்கு அனுப்புறதுதான் நல்லதுன்னு சொல்லி என் பையனை அனுப்பி வச்சுட்டான். யார்கிட்ட ஜெயிச்சாங்க? ஒரு ரோமானிய மன்னன் எதை பத்தி இது பண்ணாம. அதே மாதிரி யமன் நாட்டுல ஒரு மன்னர் இருந்தாருங்க, அவர் பேர் மசூத். அந்த நாட்டுல ஃபர்ஜிபுன் அபு சுரூர்னு ஒரு ஞானி இருந்தாங்க. பொதுவாக அந்த மன்னர் மசூத், யமன்ல உள்ள அந்த மசூத் மன்னனுக்கும் சூஃபியாக்களுக்கும் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா, சூஃபின்னு ஒரு அரசியல்வாதி ஒருத்தன் கட்சி தொடங்கினா அந்த நாட்டுல, சூஃபி. அவர் பேரே முருகை சூஃபி. அவர் என்னன்னு சொன்னா, அவரு துறவி, ஒரு துறவி கட்சி. அரசரோடு பல யுத்தங்கள் அந்த ஆள் நடத்தினான். உடனே அரசர் பார்த்தார், இனிமேல் எவன் துறவியா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது அப்படின்னு. ஏன்னா துறவி கட்சின்னு ஒண்ணு ஒரு ஆள் இருந்து யுத்தம் நடத்திட்டு இருக்காருல எதிர்கட்சி, அதனால எந்த துறவியா இருந்தாலும் நீங்க அவன் பிடிக்காது. இதுக்கு இடையில ஒரு அவுலியா ஒரு ஆள், அபு ஃபர்ஜிபுன் அபு சுரூர்ங்கிறவங்க சூஃபி. இவங்க ஒரு நாள் காட்டுக்கு போகும் பொழுது இந்த அரசர் வேட்டைக்கு வந்திருந்தார். பார்த்தான் சூஃபி வந்திருக்காரா, யானையை அவுத்து விடுன்னா. ஏன்னா அவனுக்கு துறவின்னா பிடிக்காது. இந்த துறவி அந்த துறவி இல்ல, இவங்க விலாயத்துள்ளவங்க. யானையை அவுத்து விடணும்னு யானை வந்து அவங்க தாக்க வந்துச்சுல, ஒரு சத்தம் போட்டாங்களா, அது இறந்து கீழே விழுந்துச்சு. உடனே பார்த்தாங்க, ஆகா நாம எத்தனையோ துறவினார் இவங்களை நினைச்சோம், ஒரு யானையே இறந்து விழுந்துச்சுன்னு சொன்னா இவங்க சாதாரண ஆள் இல்லைன்னு அவங்க கையை பிடிச்சி முத்தி, அவங்க தலையை தூக்கி முத்தி, என்னை மன்னிச்சிருங்க அப்பதான் சொன்னாங்க, ஓ குழந்தாய், யா சபி தஅத்தப் அலல் ஃபுக்ரா, பொதுவா ஏழைகள்கிட்ட அவுலியாக்கள்கிட்ட ஒழுக்கமா நீ நடந்து கொள்ளு அப்படின்னு சொல்லி அந்த அரசனை தனக்கு சிஷ்யனாக ஆக்கினார்கள் என்று வரலாற்றிலே பதிவு இருக்கிறார். இதே மாதிரி அபூ நுஐம் ஒரு பெரிய இறைநேச செல்வர், ஹில்யத்துல் அவுலியான்னு ஒரு 8 பாக எழுதியிருக்கிறாங்க. இவங்க பள்ளியாசல்ல ஹதீஸ பாடம் நடத்தும் பொழுது அந்த அரசாங்கமே பள்ளியாசை விட்டு வெளியே துரத்திட்டான், மக்களும் சேர்ந்து துரத்தினான். எல்லாரும் ஜும்மால நிற்கும் போது பள்ளியாசல் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு. கடைசியில அப்ப வழங்கிட்டான், ஆகா ஒரு பெரிய மகான் அல்லவா நம்ம அந்த ஊரை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லி கடைசியில சமாதானப்படுத்தி கொண்டு வந்து 2வது பள்ளியாசல கொண்டு வச்சாங்க. திரும்ப 2வது துரத்தினான் அந்த அரசாங்கம். அதுக்கு பிறகு அந்த ஊர்ல ஒரு பெரும் மௌத்து பிரச்சனை, அதாவது ஒரு நோய் வந்து ஒரு 3ல் 1 பகுதி பேர்கள் இறந்தார்கள் என்று எழுதுறாங்க அபூ நுஐம் வெளிமாற இந்த இறைநேச செல்வருடைய வாழ்க்கையில. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பாருங்க, எப்பவும் பார்த்தாலும் ஒரே அங்க பிரச்சனையா தான் நடந்துட்டே இருக்கு. இந்த ஆப்கானிஸ்தான் பல்க்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்கானிஸ்தான்ல தான் திருமிதி இமாம், நீங்க ஹதீஸ் உடைய எழுத திருமிதி இமாமுடைய நாடு கடத்தினாங்க. அவங்க கிதாபை எல்லாம் கொண்டு வந்து கடல்ல கொண்டு போட்டான். அரசாங்கம் என்ன செய்யுது, அந்த காலத்துல திருமிதி இமாமுடைய கிதாபு பயனுள்ளதா இருக்கக்கூடாதுக்காக இஸ்லாமிய அரசுகள் கிதாபு கொண்டு வந்து கடல்ல போட்டு நாடு கடத்தினான். 7 வருஷம் கழிச்சு ஒரு மீன் அத்தனை கிதாபி வெளியே வந்து முழுங்கி வெளியே கக்குச்சான். ஷாரானி இமாம் தன்னுடைய தபக்காத்துல் குப்ரால் எழுதுறாங்க, யாருங்க ஜெயிச்சு அல்லாஹ் ஆன்மீகவாதிகள் அந்த கிதாபை எல்லாம் கடல்ல போட்டாலும் 7 வருஷம் கழிச்சு ஒரு மீனை முழுங்க வச்சு இப்படி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாடிய அப்படியே வெளியே கொண்டு வந்து உயிரோடு திரும்ப அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத் மக்களை கொடுக்க வச்ச மாதிரி அவர்கள் எழுதிய அந்த கிதாப்
அதுக்கு பிறகு 7 வருஷம் பிறகு அந்த மீனால் கக்கப்பட்டு அந்த மீன் உடைய கிதாபை மக்கள் பயன்பெற்று பிரிண்டு போட்டு அதுக்கு பிறகு பயன்பெற்றார்கள் என்றால் ஆட்சியாளர்கள் தோத்து போனார்கள், ஆன்மீகவாதிகள் ஜெயித்தார்கள். இதுதான் உலக வரலாறு, இஸ்லாமிய வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, நபிமார்கள் வரலாறு. அந்த வரலாறுகளை கேட்கக்கூடிய நமக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். எப்படிப்பட்ட பணக்காரர்களாய் இருந்தாலும் சரி, ஆனால் ஏழையா இருக்கக்கூடிய வலிமார்களாய், ஏழையா இருக்கக்கூடிய இறை எச்சம் உள்ளவர்களிடத்துல பணத்தை வைத்து ஜெயிக்க முடியாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை பேசுவது மூலமாக நம்ம அனைவர்களையும் ஆன்மீக அந்த தசவுஃப்ங்கிற அந்த துறையில் ஒரு ஈடுபாடையும் ஈர்ப்பையும் அனுபவத்தையும் அதில் உள்ள சக்தியையும் பயன்பெறக்கூடிய ஒரு பக்குவம் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் நிறைய ஜியாரத்துகளையும் நிறைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை, பேசினபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டம் நடத்தப்படுகிறதோ அந்த கூட்டத்தை அவன் கபூலாக்கி அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அதுக்குரிய முழு பலனையும் ஈருலகத்திலும் அல்லாஹ் வழங்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.